இன்று காலை எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் பாரத மாதா தோன்றினாள். அவள் வெள்ளை நிற உடையில் முகத்தில் மென்மையான புன்னகையுடன் இருந்தாள். அவள் என்னை பார்த்து, இந்த வருடம் நீ முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறாய் இல்லையா? உன்னுடைய வாக்காளர் அட்டையெல்லாம் தயாராக இருக்கின்றதா என்று கேட்டாள். எனக்கோ ஆச்சரியம். நான் இந்த வருடம் வாக்களிப்பேன் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? ஆனாலும் நான், ஆம், அது எல்லாம் தயாராக உள்ளது என்று பதிலளித்தேன். பின்னர் அவள், முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் மற்றவர்களிடமும் இதே கேள்வியை கேட்குமாறு சொன்னாள். உங்களது வாக்காளர் அட்டை தயாராக இருக்கிறதா? இல்லை என்றால் இப்போதே தயார் செய்து கொள்ளுங்கள். வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரிமை. வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. இறுதியாக அவள், நான் உன் கனவில் மீண்டும் வருவேன். மேலும் பல கேள்விகள் கேட்பேன். அவை இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டாள். கனவு கலைந்து நான் விழித்து விட்டேன். சரி, என்னுடைய வாக்காளர் அட்டை தயாராக இருக்கிறது. இப்போது நான் உங்களிடம் கேட்கின்றேன். உங்கள் வாக்காளர் அட்டை எல்லாம் தயாராக இருக்கிறதா? இல்லை என்றால் தயார் செய்து கொள்ளுங்கள். முன்பு வாக்களித்தவர்கள் கூட தங்கள் வாக்காளர் அட்டையை சரிபார்த்து ஏதேனும் பிழைகளோ அல்லது புதுப்பிப்புகளோ தேவைப்பட்டால் அவற்றை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். சிந்தித்து செயலாற்றுங்கள்.